குட் மார்னிங். நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிறது கிரேட் 8 சயின்ஸ் யூனிட் 4ல தான் இன்றைக்கு ஒரு ரிவிஷன் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே நான் கிரேட் 6ல இருந்து 11 வரைக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பரும் இந்த சேனல்ல போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது, லோகங்களின் இயல்பு அல்லாதது நன்கு வெப்பத்தை கடத்தும். உங்களுக்கு தெரியும், லோகங்கள் நன்கு வெப்பத்தை கடத்தும். கம்பிகளாக மாற்றலாம், அதாவது நீட்டுத்தகவு கொண்டது உலோகங்கள், அதுவும் சரி. சிறந்த மின் கடத்தி, லோகங்கள் மின்னை கடத்தும், அதுவும் சரி. பளபளப்பு அற்றது, பளபளப்பற்றது எதுக்கு வரப்போகுது? எங்களுக்கு அல்லோகங்கள், அதாவது மீன்ஸ் அலோகங்களுக்குரிய இயல்பாக காணப்படும். சரியா? அப்போ முடியா கணிங்கோ, இதை முதலாவது வாசிச்சு போட்டு அப்புறம் முதலாவது ஆன்சர் போடுறது இல்லை, அல்லாததுன்னு கேட்டிருக்கேன். கேள்வி ஒழுங்கு வாசிச்சு செய்யணும். அடுத்தது, பின்வரும் திட்டமான வடிவத்தையும் திட்டமான கனவளவையும் கொண்ட பதார்த்தம். அப்ப திட்டமான வடிவத்தையும் திட்டமான கனவளையும் கொண்டதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டப்பன்னு தெரிஞ்சிருக்க வேணும். எது? திண்மங்கள். ஆகவே இதுல திண்மங்கள் எது? புத்தகமாக காணப்படும். ரைட்? ஆகவே பாலோ நீரோ எப்படி இருக்கு? திரவங்கள். ஆகவே அது திட்டமான கனவளவு இருந்தாலும் திட்டமான வடிவம் அற்றது. அது எந்த பாத்திரத்துக்குள்ள இருக்குதோ அந்த பாத்திரத்தின வடிவத்தை தான் கொள்ளும். ஆனா ஆக்சிஜன்ன்றது வாயு, ஆகவே திட்டமான வடிவமோ திட்டமானவோ கனவளவோ அற்றதாக காணப்படும். அடுத்தது, ஆய்வுக்கூடத்தில் பயன்படுத்தப்படும் கபில நிறமான வாயு இதுல எதுவாக இருக்க போதும் பிள்ளைகள்? எங்களுக்கு நைட்ரசன் ஈரோக்சைடு வாயுவாக காணப்படும். சரிதானே? பரிசோதனை செய்தது. அடுத்தது, பின்வரவற்றில் திரவ லோகம் எது? ஆகவே எங்களுக்கு திரவமாக காணப்படுற ஒரு லோகம் எதுவாக இருக்க போது? ரசமாக காணப்படும். சரிதானே? மிச்சமெல்லாம் இப்படி திண்மம். அடுத்து, மின்னை கடத்தும் அல்லுலோகம். மின்னை கடத்தக்கூடியது, அதாவது படிச்சு கொள்வீங்களா, பிறதிருப்பங்களை கொண்ட ஒரு அல்லுலோகம் எதுவாக இருக்கும்? காபனாக காணப்படும். ஓகே. அடுத்தது, பின்வரும் சடப்பொருட்களை மட்டும் கொண்ட கூட்டம். அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் முதலாவதுல ஒலி, ஒலி, மின் மூன்றுமே சக்தி சடப்பொருளே இல்லை. அடுத்தது பாருங்க, வளி சடப்பொருள், ஐதரசன் என்றது வாயு சடப்பொருள், ஆனா ஒளி சக்தி, அப்ப அது வராது. அடுத்தது பாருங்க, வளி சடப்பொருள், நீர் சடப்பொருள், ஆனா மின் சக்தி, ஆகவே அது வராது. வளி சடப்பொருள், நீர் சடப்பொருள், பனிக்கட்டு சடப்பொருள், ஆகவே எத்தனையாவது ஆன்சர்? 4வதாக காணப்படும். அடுத்தது, தாழ் உருகுநிலையுடைய உலோகம். அப்ப தாழ் உருகுநிலையுடைய ஒரு உலோகம் சொல்லும் பொழுது எங்களுக்கு என்ன எது தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள்? அதாவது உருகு நிலையில அந்த சார்ட் பெருசா இதன்று இல்லை, ஆனா ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். சரிதானே? அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் என்னது? அல்லுலோகம். ஆகவே இதெல்லாம் என்னது? உங்களுக்கு ஈயம், அலுமினியம், செம்பு இதெல்லாம் என்ன இருக்க போது? உங்களுக்கு லோகங்களாக காணப்படும். அப்ப இதுல என்னது? தாளண்ட குறைஞ்சது எதுவாக இருக்க போது? ஈயமாக காணப்படும். சரிதானே? இதுல ஜஸ்ட் ஓரளவுக்கு ஒரு ஐடியா, பெரும்பாலும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா எது கூட குறைவன்னு சொல்ற ஒரு ஐடியா இருந்தா காணும். ரைட்? ஆகவே தாழ் உருகினுடைய உலோகம் எது இருக்க போகிறீர்கள்? ஈயமாக இருக்கு. சரிதானே? அடுத்தது, பின்வருவற்றுள் சடப்பொருள் சக்தி என்பவற்றின் முறை என்று சொன்ன என்ன இருக்க? முதலாவது சடப்பொருளாகவும் அடுத்தது சக்தியாகவும் இருக்கும். அப்ப இதுல பார்ப்போம், ஒளி, ஒளி ரெண்டுமே சக்தி, அப்ப அது வராது. இதுல பார்ப்போம், ஒளி அது சக்தி, பந்து சடப்பொருள், ஆகவே முதலாவது சடப்பொருள் வர வேண்டும், ஆகவே அதுவும் வராது. நீர்க்கல் ரெண்டுமே சடப்பொருள், அப்ப அதுவும் வராது. அடுத்து வளி மின், ஓகே, வளி சடப்பொருள், மின் சக்தி, ஆகவே 4வதாக காணப்படும். அடுத்தது, பின்வருவற்றில் எது ஒரு கலவை ஆகும்? ஆகவே தூய நீர் என்னது? கலவையா? இல்லை. குளுக்கோஸ் இல்லை. ரைட்? தூய பதார்த்தம். என்ன? தூய்மையற்ற பதார்த்தம் தான் நாங்க என்ன சொல்ல போறோம்? கலவை என்று சொல்லிக் கொள்ள போறோம். அடுத்தது, பித்தளை. பித்தளை என்னது? ஒரு கலவையாக காணப்படும். ஏன்? அதுல செம்பும், தட் மீன்ஸ் செப்பும் எதுவும் இருக்குது, நாகவும் அடங்கினதுதான் என்ன இருக்க போது பிள்ளைகள்? பித்தளையாக காணப்படும். ஆகவே அது ஒரு கலவை. ஆக அடுத்து பார்ப்போம், நாகம். நாகவும் ஒரு என்னது? தூய பதார்த்தமாக காணப்படும். அடுத்தது, மஞ்சள் நிறத்தில் காணப்படும் மூலகம் எதுவாக இருக்கும்? கந்தகம். அடுத்தது, குளுக்கோஸில் அடங்கியுள்ள மூலகங்கள். அப்ப குளுக்கோஸ் அடங்கியுள்ள சொல்லிக்கலாம், நான் உங்களுக்கு இலகுவா சொல்லி தந்தேன். இது சூத்திரம் இலகுவா தெரிஞ்சிருந்தா இலகுவா நீங்க பாடமாக்கி கொள்ள முடியும். ரைட்? அது பிறகு உங்களுக்கு உதவியாக இருக்கும். C6H
H12 O6 C6 H12 O6 சரியா ஆகவே C என்றது என்னது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சரிதானே ஆகவே அப்ப இதுல பாருங்க கார்பன் ஹைட்ரஜன் சொல் வராது கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அப்ப இது போது இந்த மூன்றாவது சரிதானே ரைட் அடுத்தது தூய நீரின் கொதிநிலை தூய நீரின் கொதிநிலை எவ்வளவு இருக்க போகுது தூயதாக இருந்தால் கொதிநிலை 100 பாகை செல்சியஸ் அடுத்தது பின்வருவனவற்றுள் அடர்த்தி கூடிய பதார்த்தம் எது அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு என்னது அடர்த்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தங்கம் தான் என்னது அடர்த்தி கூடின பதார்த்தம் எதுக்கு உங்களுக்கு சார்ட்டை காட்டுறேன் சார்ட்ல உங்களுக்கு ஒண்ணு என்னது ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் சரிதானே பிள்ளைகள் ஆகவே தங்கம் தான் என்னது உங்களுக்கு அடர்த்தி கூடினதாக காணப்படும் சரிதானே ஆகவே இது தங்கம் சரிதானே ரைட் அடுத்தது பின்வருவனவற்றில் வாயு நிலையில் காணப்படும் மூலகம் வாயு நிலையில் காணப்படுறது பிள்ளைகள் புரோமின் திரவம் என்ன குளோரின் வாயு அது தெரியும் மற்றது அயடினோ கால்சியம் எப்படி காணப்படும் திண்மமாக காணப்படும் அடுத்தது பின்வரும் கந்தக துணிக்கைகள் அமைந்துள்ள விதம் அப்ப கந்தக துணிக்கைகள் சொல்லும்போது பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஆகும்போது கந்தகம்ன்றது திண்மம் ஆகவே திண்மம் எப்படி காணப்படும் இவ்வகையாக காணப்படும் சரிதானே ரைட் அடுத்தது பார்ட் 2 எல்லா வினாக்களுக்கும் விடை தருக ரைட் அப்ப அதுல முதல்ல பா ABCDE என்பவற்றை இன காண்க அப்ப நான் முதல்ல எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன் இதுல பாருங்க இது வந்து என்னது தாங்கி தாங்கி சரிதானே அடுத்தது பாருங்க என்னது இது வந்து B வந்து கலக்கி A வந்து வெப்பமானி மற்றது C வந்து பனிக்கட்டி D வந்து என்னது முகவை முகவைக்கு குடிச்சுக்க வேணுமா முகவை அல்லது உள்ளுக்கு இருந்தாலும் என்னது நீராக இருக்கும் அப்படின்றாலும் ஓகே சரிதானே எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும் என்னென்னு சொல்லி சரிதானே ரைட் ஓகே அடுத்தது இது என்னது கொதிக்குள்ளாக பாய்ச்சி கொள்வது சரிதானே ரைட் கலக்கி பயன்படுத்தப்படுவதன் நோக்கம் யாது அதாவது கலக்கியோ இந்த நீர் அதாவது இந்த நீரெல்லாம் பயன்படுத்த நோக்கம் என்ன காரணம்னு சொன்னால் அதாவது இந்த பனிக்கட்டிக்கு என்னது நாங்க வழங்கப்படுற வெப்பம் சீராக என்னது போறதுக்காக வேண்டி தான் நாங்க என்ன செய்யறோம் இந்த கலக்கிய பயன்படுத்தி கொள்றோம் சரிதானே ரைட் அடுத்த நீர் கொண்டு முகவை பயன்படுத்தப்பட்ட நோக்கம் என்னவா இருக்க போது அதே மாதிரி என்னது சீரான வெப்பத்தை வழங்குவதற்காக இதுக்கு பனிக்கட்டிக்கு சரிதானே அப்படி இல்லாட்டி நான் ஹீட் பண்ணிக்கல இதுல கூடுதல் வெப்பம் இருக்கல இந்த பனிக்கட்டி மட்டும் தான் கூடுதல் வெப்பம் புறப்படும் என்ன ஆகவே நாங்க கலக்கி விட்ட என்ன செய்யும் அந்த திரவம் வந்து நீர் வந்து என்ன செய்யும் ஃபுல்லாக ஒரே அளவு வரும் பொழுது என்னது பனிக்கட்டிக்கு என்னது ஒரே அளவு வெப்பத்தை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் அடுத்தது தூய பனிக்கட்டியின் உருகு நிலை பனிக்கட்டியின் உருகு நிலை எவ்வளவு எத்தனை பாகை செல்சியஸ்ல உருகும் 0 பாகை செல்சியஸ் அடுத்து பனிக்கட்டி உருகும் வரைக்கும் வெப்பமாக்கும் போது வெப்பமானியின் வாசிப்புக்கு யாது நிகழும் ஆகவே உருகும் வரைக்கும் நாங்க வெப்பமாக்கும் பொழுது என்னது அதுவும் வரைக்கும் என்னது உருகி முடிய மட்டும் வெப்பமானியின் வாசிப்பு மாறாது ஆகவே வழங்கப்பட்ட வெப்பத்துக்கு யாது நிகழ்ந்தது என்னத்துக்கு பயன்படுத்தது அதாவது வழங்கப்பட்ட வெப்பம் நாங்க தொடர்ந்து ஹீட் பண்ணி கொண்டிருக்கிறோம் பனிக்கட்டி உருகி கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த வெப்பம் என்னத்துக்கு பயன்படுச்சுது பனிக்கட்டி உருகுறதுக்கு பயன்பட்டது சரிதானே அதுக்கு பிறகு நீங்க பிறகு கோயில்ல வந்து டீட்டெயிலா படிச்சு கொள்ளுங்க சரிதானே அடுத்தது வெப்பமாக்கும் போது சடப்பொருள் ஏற்படும் பௌதிக நிலை மாற்றத்தை தருக அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் திண்மம் பிராக்கெட்டுக்கு பனிக்கட்டி ரைட் பிறகு அம்புக்குறி போட்டு திரவம் அதாவது நீர் அடுத்தது வாயு என்னது நீராவி என்று போட்டுக் கொள்வீங்க சரிதானே பிள்ளைகள் அடுத்தது லோகத்துக்கும் அல்லுலோகத்துக்கும் இடையிலான வேறுபாடுகளை கேட்டிருக்கு அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் அந்த சார்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் லோகத்துக்கும் அல்லுலோகத்துக்கும் வேறுபாடு என்று கேட்கும் போது பிள்ளைகள் நீங்கள் அல்லுலோகங்கள்னு சொல்லி ரெண்டாவது செப்பரேட் பண்ணி போட்டு உங்களுக்கு புக்கை காட்டணும் புக் வருது இல்லை ரைட் ஓகே பரவாயில்ல
ரைட். ஆகவே லோகங்களுக்கும் அல்லோகங்களுக்கும் என்னது ரெண்டு போட்டு என்ன செய்வீங்க, லோகத்துக்கு என்ன இயல்பு இருக்கு அல்லோகத்துக்கு என்னது வேறுபாடு எழுதிக்கொள்ள வேண்டும். ரைட். அதாவது மின்னை கடத்தக்கூடியது மின்னை கடத்தாது, சரி. வெப்பத்தை கடத்தக்கூடியது வெப்பத்தை கடத்தாது, சரி. நீட்டத்தகவு கொண்டது நீட்டத்தகவற்றது, வாட்டத்தகவு கொண்டது வாட்டத்தகவற்றது. மற்றது என்னது நொறுங்கும் இயல்பு அற்றது உலோகத்துக்கு அல்லோகத்துக்கு நொறுங்கும் இயல்பு கொண்டது. ரைட். என்ற வகையாக நீங்க என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள், வேறுபாடுன்னு சொல்லும் பொழுது ஒப்பிட்டு எழுத வேண்டும். ஆகவே இவ்வகையாக சாட்டை போட்டு பிள்ளைகள் என்னது சாட் போட்டு இது லோகம் இது அல்லோகம் என்று போட்டுட்டு நீங்க வேறுபாடு எழுதி கொள்ள வேணும், சரிதானே. அடுத்தது பின்வருவனவற்றில் ரசாயன பெயரை குறிப்பிடுக. கரியுப்பு சோடியம் குளோரைட். கொண்டிஸ், கொண்டிஸ் வந்து என்னது பொட்டாசியம் பெர்மேங்கனேட், ரைட். அல்லது இங்கிலீஷ் வேர்டும் யூஸ் பண்றாங்க புத்தகத்துல பொட்டாசியம் பெர்மேங்கனேட் என்று சொல்லிக்கொள்ள முடியும். அடுத்தது பின்வருவற்றில் லோகம் அல்லோகம் என வேறுபடுத்துக. ஆகவே சோடியம் லோகம், இது அல்லோகம், இது அல்லோகம். மெக்னீசியம் லோகம், இது லோகம் ரசம், இது அல்லோகமாக காணப்படும். அடுத்தது பின்வருவனவற்றை வேற விளக்கணப்படுத்துக. உருகுநிலை. உருகுநிலை என்ற என்னது, அதாவது திண்மமா இருக்கிறதுக்கு என்னது திரவமா மாறுறதுக்கு தேவையான வழங்கப்பட வேண்டிய என்னது மாறா வெப்பநிலை தான் நாங்க என்ன சொல்ல போறோம், உருகு நிலை ஒன்று சொல்லிக்கொள்ள போறோம். ரைட். அடுத்தது அடர்த்தி. அடர்த்தின்னு சொன்ன என்னது ஓரளவு கனவளவு திணிவுதான் என்னது அடர்த்தின்னு சொல்லிக்கொள்ள போறோம். ஆகவே அடர்த்திக்கு உங்களுக்கு சமன்பாடு தெரியும், என்னது அடர்த்தி சம என்னது திணிவின் கீழ் கனவளவு, என்ன திணிவின் கீழ் கனவளவு, அதாவது ஓரளவு கனவளவு திணிவு தான் என்னது அடர்த்தின்னு சொல்லிக்கொள்ள போறோம். அடுத்தது மூலகங்கள். அப்ப மூலகங்கள் சொன்ன என்னது, அதாவது ரசாயன ரீதியிலேயோ அல்லது பௌதிக ரீதியிலேயோ அதுல இருக்கிற காணப்படக்கூடிய என்னது வேறுபட்ட இயல்பு கொண்ட இதுகளாக நாங்க என்னது பிரிக்க இயலாத நாங்க என்ன சொல்லிக்கொள்ள போறோம், மூலகங்கள் என்று சொல்லிக்கொள்ள போறோம். அடுத்தது நெருக்கல். அப்ப நெருக்கல் என்று சொன்ன என்னது, நாங்க நாமக்கத்தை பிரயோகிக்கும் பொழுது அதுல என்னது நெருக்கி அது கனவளவு குறைக்கிறோம். ஓகே. ஆகவே நெருக்கல் தகவல் கொண்ட சிறப்புகள் இது வாயுவாக காணப்படும். ஓகே. ஆகவே பரிசோதனை ரீதியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்தது பின்வருவற்றில் நிறங்களை குறிப்பிடுக. இரும்பு வந்து என்னது கருப்பு நிறம் வந்து சாம்பல். செப்பு சல்பேட் வந்து பிள்ளைகள் தெரிஞ்சிருக்க வேணும், அதாவது நீராக தெரிஞ்சிருக்கும் பொழுது நீல கலராகவும் நீரற்றதாக காணப்படும் பொழுது வெள்ளையாகவும் காணப்படும். ரைட். அடுத்தது இரும்பு சல்பேட் கருப்பு கலர், ரைட். அதாவது இரும்பும் என்னது கந்தகமும் சேர்ந்துதான் இரும்பு சல்பைட் உருவாகுது. ரைட். அடுத்தது கொண்டிஸ் என்ன கலர், பொட்டாசியம் பெர்மேங்கனேட் பழுப்பு கலராக காணப்படும். அடுத்தது பின்வரும் உபகரணங்களை இனம் கண்டு அதன் தொழிற்பாடுகளை குறிப்பிடுக. அப்ப இதுல பார்த்தோம்னா தண்ணீர்ப்பு குப்பி என்னது திரவங்கள் நடத்தி அளக்கிறதுக்கு, இது வந்து என்னது மும்மைக்கோள் தராசு, அதை எதுக்கு உதவுது திணிவை அளப்பதற்கு. மற்றது என்னது பித்தராசு அல்லது நியூட்டன் தராசு சொல்லிக்கொள்ள முடியும். ஆகவே இது என்னத்துக்கு வைக்கலாம், அதாவது விசையை அளக்கிறதுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது நிறைய சொல்லிக்கொள்ள முடியும். மற்றது தீயணை கருவி என்னது CO2, தீயணை கருவி என்னது தீயை அணைப்பதற்கு பயன்படுத்தப்படும். அடுத்து பின்வரும் பரிசோதனை நோக்கம் முடிவுகளை குறிப்பிடுக. ஆகவே இது என்னது திண்மங்கள் தொடர்ச்சியற்றது என்று காட்டுறதுக்குரிய பரிசோதனை தான் இதுவாக இருக்கும். ஆகவே பொதுவாக நோக்கம் எதுவும் அதுதான் முடிவாகவும் இருக்கும், சரிதானே. மற்றது இதுல அவதானத்தையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் உங்களுக்கு என்னது இதெல்லாம் முக்கியமானது காட்டுறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணணும்ன்றதுக்காண்டில போட்டிருப்பேன். ஆகவே உங்களுக்கு கட்டாயம் நோக்கம் அவதானம் முடிவு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மூன்றையும் இந்த 3 படத்துக்கும் பார்த்துட்டு போங்க. ஓகே. ஆகவே இது என்ன செய்யும், இந்த நிறம் அதாவது என்னது வெண்கட்டின் வழியே மேல் நோக்கி செல்லும், என்ன அது என்னது அவதானமாக இருக்கும், இதுதானே. அடுத்தது என்னது, இது வாயு தொடர்ச்சியற்றதை காட்டுறதுக்குரிய பரிசோதனையாக இருக்கும், சரிதானே. ரைட். அது என்ன செய்யும், அப்ப அதுல இருந்து என்னது இது துணிக்கைத்தன்மை கொண்டது வாயுக்கள் சொல்லி நைதரசன் ஈரோட்சைட் வாயு பரிசோதனை ஆய்வு கொடுத்துல. அடுத்தது இது என்னது, இதுல நாங்க பொட்டாசியம் பெர்மேங்கனேட் அல்லது நிறமையை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும், அதாவது திரவங்கள் தொடர்ச்சியற்ற தன்மையை காட்டுறதுக்குரிய பரிசோதனை. ஓகே. அப்ப அந்த மை என்ன செய்யும், அந்த பொட்டாசியம் பெர்மேங்கனேட் என்ன செய்யும், இதுல இடைவெளி இருக்கிறபடினால எங்களுக்கு என்ன செய்யும், அந்த இடைவெளி வழியாக இது செல்லக்கூடிய மாதிரி இருக்கும், பரவி செல்லும். ஆகவே இதுல இருந்து நாங்க என்ன முடிவுக்கு வரலாம், திரவங்கள் தொடர்ச்சி அற்றது, தட் மீன்ஸ் துணிக்கை தன்மை கொண்டது. அடுத்தது பார்த்துக்கொள்வோம். 2 மீட்டர் கனவளவு கொண்ட தூய நீரின் திணிவு 2000 கிலோகிராம் எனில் அதன் அடர்த்தியை காண்க. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகள் சமன்பாடு எழுதி செய்யுங்கோ. அடர்த்தி சமன் என்ன திணிவின்கள் கனவளவு. அப்ப நான் பெருமானத்தை மட்டும் போடுறேன். ஆகவே திணிவு அளவு 2000
ரைட். கட்டாயம் திணிவு வந்து கிலோகிராம்ல இருக்க வேணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, கனவளவு 2. ஆகவே அப்ப எவ்வளவு இருக்க போகுது பிள்ளைகள்? எங்களுக்கு சாரி 2000 கீழ் 2. ஆகவே அப்ப உங்களுக்கு எவ்வளவு இருக்கும் பிள்ளைகள்? 2002 வகுத்தால் எனது 1000 இருக்கும். சரிதானே? ஆகவே பிள்ளைகள் அலகு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆகவே 1000 எனது கிலோகிராம். ஓகே, மீட்டர் -3 இருக்கு. அடுத்தது பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழையெனவும் குறிப்பிடுக. சரிதானே? தூய பதார்த்தத்தின் அடர்த்தி உருகுநிலை கொதிநிலை என்பன எப்போதும் மாறாத, தூயதாக இருந்தால் எப்போதும் மாறாத பிரமாணத்தை கொண்டிருக்கும். சரி. திண்மங்களையும் வாயுக்களையும் இலகுவாக நெருக்க முடியாது. என்னது? திண்மங்களை நெருக்க முடியாது, ஆனா வாயுக்களை நெருக்க முடியுமே. ஆகவே அது பிழை. அடுத்து சமகனவுல கொண்ட தேங்காய் எண்ணெயை மற்றும் தூய நீரின் திணிவுகள் சமனாகும். ரைட். ஆகவே என்னது? திணிவுகள் சமனா இருக்குமா? இல்லை. ஆகவே என்ன? அடர்த்தி சமன் திணிவின்கு கனவளவு. ஆகவே கனவளவு சமனாக இருக்கும் பொழுது அடர்த்தி வேறு. என்னது? தேங்காய் வந்து மேல என்னது? நீர்ல மிதக்குமே. ஆகவே அதுக்கு அடர்த்தி குறைவு. ஆகவே திணிவும் குறைவாக காணப்படும். ஆகவே சமனாக சரியா? இல்லை. ஓகே, திருப்பியும் சொல்லிக் கொள்றேன். கனவளவு சமனாக இருக்கும் பொழுது திணிவு கூடினால் அடர்த்தி கூடுவாக இருக்கும். ஓகே, திணிவு குறைஞ்சால் அடர்த்தி குறைவு. ஆகவே தேங்காய் எண்ணெய்க்கு அடர்த்தி குறைவு, ஆகவே திணிவு குறைவு. இதோட ஒப்பிடும் பொழுது நீரோட ஒப்பிடும் பொழுது. அடுத்தது திணிவில் மாற்றம் ஏற்படாமல் கனவளவில் மட்டும் மாற்றம் ஏற்படும் தன்மை விரிவு எனப்படும். அது சரி. திணிவுல மாற்றம் ஏற்படாது, ஆனா இதுல மாற்றம் ஏற்படும், கனவளவுல மாற்றம் ஏற்படும். கால்சியம் கார்பனேட்டில் கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் காணப்படும். அது சரி. ஏன் நம்ம கால்சியம் கார்பனேட்டுக்கு சூத்திரம் படிப்பிச்சுனானே என்ன சிலதுகள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு இல்லாட்டிலும் இதில் இவ்வகையாக சூத்திரங்கள் நீங்க எழுதும் பொழுது என்ன இலகுவாக என்னது மூலகங்களை ஞாபகம் வச்சுக்கொள்ள முடியும். ஓகே. ஆகவே கால்சியம் கார்பன் என்று சொல்ல CA கால்சியம், C கார்பன், O ஆக்சிஜன். ஆகவே கால்சியம் கார்பன் ஆக்சிஜன். ஆகவே அது சரி. நீரின் கொதிநிலை 100 பாகை செல்சியஸ் என்ற மாறாப்படுமானத்தை கொண்டிருக்கும். அது போல நீங்க யோசிப்பீங்க, இந்த நீருண்ட கொதிநிலை என்னது? கொதிநிலை 100 தானே. எந்த நீருண்ட கொதிநிலை? தூய நீருண்ட கொதிநிலை. தூய நீருண்டு வந்திருக்க வேணும். சரிதானே? என்றுடையதான் பிழை. அடுத்தது ஆக்சிஜன் ஆனது திட்டமான வடிவம் மற்றும் திட்டமான கனவளவு அற்றது. ஆகவே திட்டமான வடிவமோ திட்டமான கனவளவு அற்றது எது? வாயுக்கள். ஆக்சிஜன் என்றது வாயு. ஆகவே அது சரி. திணிவை கொண்டதும் இடத்தை அடைத்து கொள்ளாததுமான பொருட்கள் சட பொருட்கள் எனப்படும். திணிவை கொண்டதும் இடத்தை அடைத்து கொள்வதுமானது என்று வர வேணும் சடப்பொருட்களை. ஆகவே அது பொருள். அடுத்தது தூய பதார்த்தத்தை மூலகங்கள் சேர்வைகள் என வகைப்படுத்த முடியும். அது சரி. அடுத்தது திண்மம் திரவம் வாயு நிலையிலான சடப்பொருட்கள் தொடர்ச்சித்தன்மையை காட்டுகின்றன. புள்ள என்ன? தொடர்ச்சி எற்ற தன்மையை காட்டுறதுக்குரிய பரிசோதனைகள்லாம் நாங்கள் என்ன செய்த நாங்கள் படிச்சு கொண்ட நாங்கள். ரைட். ஆகவே உங்க பிள்ளைகள் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணுமாக இருந்தால் இங்க இந்த வின் சயின்ஸ் அண்ட் மேத்ஸ் SL என்ற யூடியூப் சேனலை இதென்று கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி மேல Zoom கிளாஸ் வேணும்னு சொன்னால் அந்த என்னது இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணி கொள்ள முடியும். ஓகே, தேங்க்யூ.